அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், ஓவாமை தொந்தரவு ஏற்படுவதும், லோ பிபி அனிமிக் என்பதும், இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், படபடப்பு உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நல்லது ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் ஒரு அக்கறையுடன் நல்ல தாயாக இருந்தாலும் தோழியாகவும், தந்தையாக இருந்தால் தோழனாகவும் மாறிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். பெருமாள் தாயார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, அம்பாள் இல்லாத பெருமாள் தாயார் வழிபாடு வேண்டாம், அவ்வளோ விசேஷமான அமைப்பு தரும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்தில் மட்டும் உடற்பயிற்சி மறக்காத இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் எந்த காலத்திலும் பாதிப்பு அடைய மாட்டார்கள். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பணமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பண வரவு நிச்சயமாக ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் அற்புதம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறைவது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியங்கள் அதிகமாக, சுபவிரிய பிராப்தம் அதிகமாக நடைபெறக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் முதலில் இருப்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துளாராசி பெண்களுக்கு திருமணம் கைகூடுகிறச்ச எனக்கு இப்பொழுது வேண்டாம், பிறகு பார்த்து கொள்கிறேன். ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்வது, குரு 9இல் இருக்கின்ற காலகட்டம் அதிச்சாரமாக இருந்தாலும் நல்லது பண்ணுவதற்கு அவர் ரெடியாக இருக்கார். நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள்.